Hello friends, welcome to Sky Winners. இப்போ இந்த வீடியோவில் நாம் யூனிட் 2 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஷார்ட் இல்லஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 1. இது ஒரு 3 மார்க்ஸ் டைப் கொஸ்டின். நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன் பாருங்க. ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்போர்ட்ஸ் கிளப்? இதில் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆன் 1/4/2018 that means ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கரண்ட் இயரில் பர்ச்சேஸ் பண்ணது 9,000. சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், கொஞ்சம் பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வீணாக போனது, அந்த மாதிரி இதெல்லாம் சேல் ஆகிருக்குது, ஒரு 500. அப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங்கில் 4,000. நான் ஏற்கனவே இந்த மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், இதை அப்படியே எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டிடலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸஸும் கொடுத்து ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கோ அல்லது க்ளோசிங் ஸ்டாக்கோ அல்லது ரெண்டுமே அது மாதிரி கொடுத்துருது அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இது மாதிரி எழுதணும். டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு, ஓப்பனிங் ஸ்டாக் 3,000, இங்கே இருக்குது 3,000, பர்ச்சேசஸ் 9,000, இங்கே இருக்குது 9,000, ரெண்டு ஆட் பண்ணால் 12,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இங்கே இருக்குது க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணால் 8,000. ஸோ இந்த மாதிரி தான் காட்டணும் நீங்கள். இதில் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இது வேஸ்ட் ஆனது, இதை தனியாக காட்டும். இது ஒரு இன்கம் மாதிரி தனியாக காட்டணும். 500 இங்கே பாருங்கள், பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 500, இது இன்கம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் காட்டணும். திஸ் இஸ் அ க்ளோசிங் ஸ்டாக் 4,000. இது இந்த பீரியடில் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 4,000 ஸ்டாக் இருக்குது. க்ளோசிங் டேட்டில் நம்ம கையில் 4,000 ஸ்டாக் இருக்குது. ஸோ ஸ்டாக் இருந்தால் அது அசட்டு தான். ஸோ அசட்டில் காட்டுறோம் அதை. இப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை காட்டலாம். இது ஓப்பனிங் ஸ்டாக். சப்போஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் போடுறதா இருந்தால் என்ன பண்ணணும், அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் போட்டு 3,000 காட்டலாம். இது ஒரு 3 மார்க்ஸ் டைப் கொஸ்டின். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்குது, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரிக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போது வெறும் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே எக்ஸ்பெண்டிச்சராக காட்டிடலாம். ஆனால் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதே மாதிரி இது ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். இங்கே எப்படி எழுதணும், டு ஸ்டேஷ்னரி கன்சியூம்டு, ஓப்பனிங் ஸ்டாக் 300, இங்கே இருக்குது பாருங்கள் 300, ஆட் பர்ச்சேசஸ் 1,500, இங்கே இருக்குது 1,500,
ரெண்டு ஆட் பண்ணி 1800, தென் க்ளோசிங் ஸ்டாக் 200 இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 1600. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயே கூட ஸ்டாக்கு எவ்வளோ க்ளோசிங்கில் ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி க்ளோசிங்கில் வந்து 200. ஸோ அதையும் அசட்டாக காட்டணும். இப்போ இந்த ப்ரீவியஸ் சம் மாதிரி நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடுறதா இருந்தால் அங்கேயும் என்ன பண்ணலாம், இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை நீங்கள் அசட்டில் காட்டலாம். இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடுறதா இருந்தால் காட்டணும். ஓகே, இது ஒரு மாடல். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரைஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கில் எவ்வளோ ஃபண்டு கையில் இருந்தது கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கேயும் அந்த 60,000 அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் ஃபண்டுங்கிறது லைபிலிட்டி, ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசட். ஸோ ஒரு லைபிலிட்டி 60,000, ஒரு அசட்டு 60,000 இருக்குது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதுலேருந்து நமக்கு இன்கம் வந்திருக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது ஒரு 6,000. அப்புறம் கொஞ்சம் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்டு. இதே ப்ரைஸ் ஃபண்டுக்கு கொஞ்சம் டொனேஷனும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் வச்சு எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் காட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். How will the following items appear in the final accounts? இது எப்படின்னா இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். இது எதுவுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எதுவும் வராது. இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். இது எப்படி காட்டுறது அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் 60,000 ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது அசட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசட். இது அப்படியே அசட்டில் காட்டிடலாம். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000. மீதி எல்லா ஐட்டமும் லைபிலிட்டியில் அது எப்படி வருது பாருங்கள். ப்ரைஸ் ஃபண்டு 60,000 லைபிலிட்டி, ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த ப்ரைஸ் ஃபண்டில் தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதே ப்ரைஸ் ஃபண்டுக்கு டொனேஷன் கிடச்சிருக்குது, அதையும் இந்த ப்ரைஸ் ஃபண்டில் தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணால் 78,000. இந்த 78,000ல் ஒரு 8,000 ப்ரைஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 70,000 லைபிலிட்டிஸ். ஸோ இதே மாதிரி தான் இது காட்டணும். இது ஒரு மாடல் டைப், இது ஒரு மாடல். இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் இது பாருங்க. இது சப்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தப்பட்டது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இயர் எண்டிங் 31st March 2017. இதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். எந்த பீரியடுக்கு போட போகிறோம், 31st March 2017 அந்த பீரியடுக்கு, அதாவது 2016-17. இயர் எண்டு வந்து March 2017னா அந்த பீரியட் என்னது 16-17. ஸோ 16-17க்கு தான் இது போட போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம். இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 69,000 வந்திருக்கு இந்த பீரியடில். டோட்டலாக 69,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதில் 15-16க்கு 7,500, கரண்ட் இயருக்கு, இதுதான் கரண்ட் இயர் 16-17, இதுக்கு வந்து ஒரு 60,000 வந்திருக்குது. இது நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு 1,500, இது அட்வான்ஸாக வந்துடுச்சு. டோட்டலாக 69,000 வந்திருக்குது. லாஸ்ட் இயருடைய 7,500, கரண்ட் இயருக்கு 60,500, நெக்ஸ்ட் இயருக்கு 1,500, எல்லாம் டோட்டலாக 69,000 வந்திருக்குது. இப்போ நம்ம போட போகிறது கரண்ட் இயருக்கு மட்டும்தான் போட போகிறோம்.
ஸோ கரண்ட் இயரில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்கமில் காட்ட போகிறோம். ஸோ கரண்ட் இயர் இன்கமில் வந்து கரண்ட் இயர் இன்கம் மட்டும்தான் காட்டணும். இந்த ப்ரீவியஸ் இயரு நெக்ஸ்ட் இயரில் இதில் காட்டக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கரண்ட் இயருக்கு வந்திருக்குது 60,000. ஸோ இந்த 60,000 வந்து ஃபார் கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயருக்கு 60,000 வந்திருக்குது, அதை போட்டுட்டோம். இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் 16-17 கரண்ட் இயர் 2400. இதுக்கு என்ன மீனிங், கரண்ட் இயரில் 2400க்கு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பெண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, வரலை. பட் இதுவும் கரண்ட் இயரோட இன்கம் தான். 2016-17ங்கிறது கரண்ட் இயர், கரண்ட் இயரோட இன்கம் தான் 2400, பட் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், இதை ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக 60,000 வந்திருக்குது, இந்த 2400 இன்னும் வரவே இல்லை. ஸோ இதுவும் இன்கம் தான். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016-17 ரிசீவ்டு இன் 2015-16. அதாவது கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லாஸ்ட் இயரே வாங்கிட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 1000. ஸோ இந்த வருஷத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்கம் ரிசீவ்ட் இன் லாஸ்ட் இயர், போன வருஷமே வாங்கிட்டோம். ஆனால் போன வருஷம் அக்கௌண்ட்டில் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்கமாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது லாஸ்ட் இயர் இன்கம் கிடையாது, கரண்ட் இயர் இன்கம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருஷத்துக்கு இந்த 1000 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் பண்ணால் 63,400. இதுதான் கரண்ட் இயர் இன்கம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வர்றோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நாட் ரிசீவ்டு 2400, நாட் ரிசீவ்டு பட் அவுட்ஸ்டாண்டிங் நாட் ரிசீவ்டு அப்படின்னு நமக்கு அசெட். ஓகே, அதனால் அசெட் சைடில் காட்டியிருக்கோம். இந்த அமௌண்ட்டு இன்னும் வரல, பட் நம்முடைய பணம் தான் இன்னும் வரல, வர வேண்டி இருக்குது. ஸோ நமக்கு அது அசெட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2400 அசெட், கரண்ட் இயருக்கு அசெட். அதே மாதிரி இந்த 1500 பாருங்கள், இது நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன், பட் இந்த வருஷமே வாங்கிட்டோம் நம்ம. இது நெக்ஸ்ட் இயர் 17-18, பட் இந்த வருஷமே வாங்கிட்டோம், அட்வான்ஸாக வாங்கிட்டோம். இது மாதிரி அட்வான்ஸாக வாங்கிட்டோம்னா அது நமக்கு லைபிலிட்டிஸ், அது நெக்ஸ்ட் இயர் சம்மந்தப்பட்ட இன்கம். நம்ம அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறோம், நமக்கு அது இந்த இயருக்கு அது லைபிலிட்டி. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1500. ஸோ இந்த மாதிரி காட்டணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். இதுலேயும் பாருங்கள், 3 வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். நம்ம இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போகிறது எந்த வருஷத்துக்கு, 31st March 2019, அதாவது 2018-19 அந்த பீரியடுக்கு, 18-19ங்கிற பீரியடுக்கு நம்ம போட போகிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ வாங்கிட்டோம், 56,000 வாங்கியிருக்கோம். ப்ரீவியஸ் இயருடைய 5,000 இதில் சேர்ந்துருக்குது, நெக்ஸ்ட் இயருடைய 3,000 சேர்ந்துருக்குது. மொத்தம் 56,000 வாங்கிட்டோம். இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், there are 300 members in the club, each paying an annual subscription of rupees 200 per annum. இதுக்கு என்ன மீனிங், 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 200 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பெர் ஆனம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வரணும் அப்படின்னா 300 into 200. நான் கீழே நோட் போட்டிருக்கேன் பாருங்கள், நோட் 300 members at rupees 200, total subscription 60,000. அதாவது 300 into 200. அப்போது நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா.
எல்லா வருஷத்துக்கும் தான் 60,000 ரூபா. இந்த வருஷத்துக்கும் 60,000 தான், அடுத்த வருஷத்துக்கும் 60,000 தான், 60,000. ஆனால் இந்த கரண்ட் இயருக்கு நம்ம வாங்கின அமௌண்ட்டு ஒன்லி 48,000. ஸோ டோட்டலாக 60,000 பெர் ஆனம் வந்தாகணும். நமக்கு வந்தது கரண்ட் இயரில் 48,000 தான் வந்திருக்குது. அந்த பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னது, இன்னும் வரலை, அவுட்ஸ்டாண்டிங். ஸோ எப்படி காட்டுறோம், இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் 48,000, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் 12,000. இது வரலை, பட் இந்த வருஷத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்கம், நமக்கு வர வேண்டியது இன்கம் வரலை, அதனால் ஆட் பண்ணி டோட்டலாக 60,000 காட்டுறோம். ஆனால் 60 தான் காட்ட முடியும் இன்கம், அதுக்கு மேலேயோ கீழே காட்ட முடியாது. ஏன்னா 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்டூ ₹200, 60,000. பட் இந்த 12,000 வந்து நமக்கு அசட்டாக பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். ஏன்னா இது வரலை, நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இன்னும் வரலை. ஸோ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், ஓஎஸ் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயருக்கு 12,000 காட்டணும், இன்னும் வரலை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 17-18. போன வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷனில் ஸ்டில் இன்னும் ₹1,000 வரல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த ₹1,000 நம்ம அசட் தான். அது அசட் சைடில் 17-18,000 அப்படின்னு காட்டணும். ஸோ டோட்டல் வந்து 13,000 நமக்கு அசட். இப்போது இந்த 3,000 ஏற்கனவே போன சம்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னது, அட்வான்ஸாக வாங்கிட்டோம். அட்வான்ஸாக வாங்கினா அது நம்முடைய இன்கம் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் இன்கம். அதனால் அதை லைபிலிட்டியை காட்டணும். இங்கே காட்டியிருக்க பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 3,000. ஸோ இது ஒரு மாடல். இப்போ அடுத்த மாடல், how will the following items appear in the final accounts? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட சொல்கிறாங்க. இது இந்த ஐட்டம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a club received subscription of ₹25,000 during the year 16-17. 16-17 தான் கரண்ட் இயர். இங்கே என்ன போட சொல்லியிருக்காங்க, 31st March 2017, அதாவது 16-17. 16-17 தான் கரண்ட் இயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் இயருக்கு 25,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடுச்சு. என்ன சொல்கிறாங்க, திஸ் இன்க்ளூட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹2,000 ஃபார் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயருடைய 2,000 இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ₹1,500 ஃபார் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயருடைய 1,500ம் இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இது லாஸ்ட் இயருடையது. ஸோ 25,000 மைனஸ் 2,000, 23,000 இது லாஸ்ட் இயர். அதிலிருந்து எகெயின் நெக்ஸ்ட் இயருடையது மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 21,500 தான் நெட்டாக இந்த இயருக்கு வாங்கியிருக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர். கரண்ட் இயரில் இன்னும் 500 அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. அப்போது ஏற்கனவே 21,500 நமக்கு இன்கம் அரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் 500 இன்னும் வரலைங்கிறாங்க. ஸோ அதுவும் நமக்கு இன்கம் தான். அதை ஆட் பண்ணிட்டோம்னா 22,000 நமக்கு டோட்டலாக இன்கம். இந்த 500 கரண்ட் இயர் இன்கம் இன்னும் வரல, நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதை அசட்டில் காட்டி ஆகணும். அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் 500 அசட். இப்போது இந்த 1,500 பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்வான்ஸாக வாங்கினா நெக்ஸ்ட் இயருடையதை இந்த வருஷமே வாங்கிட்டோம்னா நம்முடைய இன்கம் கிடையாது, அது நெக்ஸ்ட் இயர் இன்கம். அதனால் லைபிலிட்டிஸில் காட்டுறோம் 1,500. அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ₹1,500 ஃபார் தி இயர் 2017-18 நெக்ஸ்ட் இயர்.
ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.